சாபத்தில் சாபமே மோசம். இதில் கன்னி சாபம்னா எந்த சாபமாக இருந்தாலும் மோசம்தான். ஆனால் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க பார்த்தீங்களா, பிரேதாத்மா சாபம். அது வந்து யாராவது அதை துன்புறுத்தி அவங்களால அவங்க தூக்கு மாட்டி இறந்துருந்தாலோ, ரயில்வே கேட்டில் ரயில் அதில், ஏன்னா இந்த கேஸ் இவ்வளோ நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அதனால சொல்கிறேன். தண்டவாளத்தில் தலை கொடுத்துட்டாங்க ஒரு அம்மா. அது ரொம்ப காலமாக அவங்க குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சி ஆட்டி இருந்தது நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த மாதிரி வயிற்றுச்சலாக ஒரு காதலில் தோல்வியோ இல்லை சுத்த ஏமாத்தின ஒரு மன வேதனையோ, தாங்க முடியாத துயரமோ, தாளாத ஒரு மன கஷ்டம், ஆழ்ந்த துக்கத்தில் போகிறவங்க இந்த மாதிரிலாம் தற்கொலை முடிவு சடன்னு எடுப்பாங்க. அட்டன் டைம் திடீர் நல்லா இருந்துனே இருப்பாங்க, சமையலில் டீ போட்டுனே இருப்பாங்க, டக்குன்னு பட்டா ஐயோ அந்த அம்மா தூக்க மாட்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மனம் தாழ முடியாத இந்த துயரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தண்டவாளத்தை தலை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சாபம் கொடுத்துரும், பயங்கரமாக கொடுக்கும். அதுவும் பிரேத ஆத்மாவாயிடும். அந்த பிரேத ஆத்மா சாபம் மோசம். இது யாராவது வந்து ஒரு சாமி அம்மா கிட்டேயோ ஒரு ஜாதகர்கிட்டயோ பார்த்தா இதை கண்டுபிடிச்சி குணப்படுத்தலாம். உண்மைதான், அந்த சாபம் பொல்லாதது. கன்னிப்பெண் சாபமும் மோசம்தான். ஆனால் இந்த பிரேத ஆத்மா சாபம் வந்து ரொம்ப பெரும், அதுக்கு பரிகாரமே தனி.